Hi Jack, good evening. ஹாய், குட் ஈவினிங். ஆக்சுவலா எனக்கு பிக் பாஸ்னா ரொம்ப பிடிக்கும். எல்லா சீசன்ஸும் கண்டினியூஸா பார்த்துட்டு இருக்கேன் நானு. நடுவுல ஒரு சீசன் மட்டும் தான் பார்க்கல. இங்கேயே ஃபர்ஸ்ட் டே ஓகே. கேமை பத்தி எல்லாரும் சொன்னாங்க. ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் டே எனக்கு இம்ப்ரெஷன் வந்து ஃபர்ஸ்ட் டே ஏற்பட்டது தான். ஸோ நான் எதிர்பார்த்தது என்னன்னா எல்லா கான்டெஸ்டன்ஸும் வெளியில உட்காருவாங்க, ரூம்ஸ் அலாட் பண்ணிக்க மாட்டாங்க. ஏன்னா எல்லாருக்குமான அந்த ரெஸ்பெக்ட் கொடுக்கணும், வந்தவொடனே தான் எடுப்பாங்கன்ட்டு நினைச்சிருந்தேன். பட் 4 பேர் சேர்ந்து முடிவு எடுத்துட்டு உள்ள போயிட்டாங்க, அந்த கேம் ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க அங்க நின்னது ம், அங்கேயே ம், ம். அங்கேயே தெரிஞ்சிடுச்சு நீங்க இந்த சீசன்ல வந்து ஒரு வின்னர் மெட்டீரியலுக்கு போவீங்கன்றது. ஸோ அங்கதான் உங்களை ஃபேவரேட்டா நாங்க முத்திரை கொடுத்தி உங்களுக்காக வெளில போராடினது. ஆக்சுவலா எனக்கு என்னன்னா, நான் டைரக்ஷன்ல இருக்கேன். நான் ஒரு படம் பண்ணியிருக்கேன் நிசப்தம்ட்டு 2017. ஸோ ஓகே, ஓகே. எனக்கு கேம் கேம் பாயிண்ட் ஆஃப்லயும் உங்களை பிடிக்கும், கிரியேட்டர் பாயிண்ட் ஆஃப்லயும் நான் திங்க் பண்ண வேண்டியதுனாக்க அப்படியும் நான் திங்க் பண்ணி என்னையே நான் சால்வ் பண்ணிக்குவேன். ஓகே, இதனால தான் இது நடந்திருக்கும், இதனால தான் இது நடந்திருக்கும் அப்படின்றது. ஸோ ஒவ்வொரு முறையும் நீங்க இப்ப சொன்னீங்கல்ல, அதை நான் அப்பயே ட்வீட்லயும் போட்டிருப்பேன். இது வந்து கேம் வந்து மத்தவங்களுக்குள்ள ஜாக்லினுக்கு நடக்கல, ஆக்சுவலா பிக் பாஸ் கூட நடந்துட்டு இருக்கு. ஸோ பிக் பாஸ் வந்து எப்ப ஜாக்லினை கிராக் பண்ணணும்னு நினைக்கிறாரு ஆ, ஆ, ஆ. அப்படின்னு தான் நான் வந்து அடிக்கடி இவங்க எல்லாருக்குமே நான் சொல்லிட்டு இருப்பேன். ஸோ நீங்க யாரும் வந்து ரொம்ப மனம் உடைஞ்சிடாதீங்க. ஹோஸ்ட் வந்து அவங்களுக்கு வந்து எந்த சப்போர்ட்டும் கொடுக்கல அப்படி இப்படின்னு ரொம்ப டஃப்பான கேம் அவங்களுக்கு போயிட்டு இருக்கு ஆக்சுவலா அப்படின்னு தான் நான் எல்லாருக்குமே வந்து சொல்லிட்டு இருப்பேன் நான். ஸோ அதுதான் உங்களுக்கு கடைசி 15 வீக்ஸ் நடந்த ஒரு விஷயம். எனக்கு அது நல்லா தெரியும். அது உங்களை கடைசி வரல கிராக் பண்ண முடியாம போயிடுச்சு. பெஸ்ட் ஐயோ! கேம் கொடுத்ததுக்காக ரொம்ப சந்தோஷம். அண்ட் ஜாக்லின் ஃபர்ஸ்ட் சீசன்ல வந்து ஒரு டம்ச்சரேட் பண்ணி துள்ளி துள்ளி குதிச்ச ஒரு ஜாக்லின் 8வது சீசன்ல வந்து ஒரு கான்டெஸ்டன்ஸா வந்து இங்க எல்லாரையும் வந்து சந்தோஷப்படுத்துங்க. இந்த 8 இயர்ஸ் உங்களுடைய டிராவலுடைய கிராஃப் நீங்க எப்படி நீங்க திங்க் பண்றீங்க உங்களுடைய என்னோட கிராஃப் எப்படி இருக்குன்னு கேக்குறீங்களா? எப்படி எப்படி நீங்க அந்த ஃபர்ஸ்ட் சீசன்ல நீங்க வந்து அந்த இதுல வந்து நின்னீங்கல்ல பிபி கொண்டாட்டத்துல ஒரு டம்ச்சரேட் ஆமாமா. பண்ணிருப்பீங்க முதல் சீசன்ல. அப்ப ஜாலியா பண்ணிட்டு ஆமாமா. இருந்தீங்க. 8வது சீசன்ல நீங்க ஒரு கான்டெஸ்டன்டா இருக்கீங்க. எல்லாரையும் இவ்வளவு ஹார்ட்ஸை வந்து ஆமா. கேதர் பண்ணிருக்கீங்க. ஸோ இதை நினைச்சு நீங்க ஆமா, என்ன திங்க் ஆமா. பண்றீங்கன்னு கேட்டேன். இல்ல ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஃபர்ஸ்ட் சீசன் அப்போலாம் பிக் பாஸ் பார்க்கும்போது, அ நானும் வந்து ஒரு பயங்கரமான ஃபேனா தான் பிக் பாஸ பார்த்துருக்கேன். அதுக்கப்புறமா வந்து நான் ஒரு நாள் வந்து பிபிக்குள்ள போவேன்னு நான் நெனச்சு கூட பார்க்கல. போயி நம்ப இவ்ளோ விளையாடுவோமா? இவ்ளோ யோசிச்சிருக்கோமா? இவ்ளோ இது பண்ணியிருக்கோமா? அப்படின்றது எல்லாமே வந்து அது மேபி அது அப்படியே நடந்ததுன்னு தான் நான் நெனைக்கிறேன். இது எதுவுமே பிளான் பண்ணல. அ இது எல்லாமே கொஞ்சம் இவ்ளோ பேர வந்து நான் சம்பாரிச்சிருக்கேன்னு நெனைக்கும்போது ரொம்ப ஹேப்பியா இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதே மாதிரி நீங்க அர்ச்சனா அர்ச்சனா எனக்கு ஃபேவரேட்டா இருந்தாங்க அந்த சீரியல்ல. அர்ச்சனா கிட்ட நீங்க இன்டர்வியூ எடுக்கும்போது அவங்க ஒண்ணு சொல்லியிருப்பாங்க, ரியாலிட்டி கொஸ்டின் மார்க்ன்ட்டு. நீங்க என்ன சொல்றீங்க ரியாலிட்டி? என்ன ரியாலிட்டி கொஸ்டின் மார்க்கு? பிக் பாஸ் ஷோ பத்தி நீங்க ஒரு கொஸ்டின் பண்ணிருப்பீங்க. அதுக்கு ஆமாமா. அர்ச்சனா வந்து சொல்லியிருப்பாங்க. விஜய் அர்ச்சனா சொல்றேன், உங்க ஜாக் அண்ட் சில்ல. புரியுது, புரியுது. ம், 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 ரியாலிட்டி ம், ம். கொஸ்டின் மார்க் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நீங்க எப்படி திங்க் ஓ! பண்றீங்க? ரியாலிட்டி ஷோக்கு ரியாலிட்டி கொஸ்டின் மார்க் அப்படின்னு இருப்பாங்கன்னு சொல்றீங்களா? ஆமா. இல்ல என்னோட சீசன் எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, அது எல்லாமே ஆர்கானிக்கா நடந்தது தான். யாருமே வந்துட்டு இப்படிதான் பண்ணணும், அப்படிதான் பண்ணணும் அப்படின்ற மாரி நம்ம என்னதான் யோசிச்சுட்டு போனாலும் அங்க நடக்கிறது தான் நடக்கும். அங்க இருக்கிற பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் தான் எல்லாருக்குமே. ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் ரொம்ப ரியாலிட்டியா இருந்தது. எந்த அளவுக்குன்னா, அடுத்த வாரம் சாப்பாட்டுக்கு என்னடா பண்றதுன்ற அளவுக்கு ரியாலிட்டியா இருந்தது. எனக்கு வந்து இட்ஸ் கம்ப்ளீட்லி அ ரியாலிட்டி ஷோ. அதே மாதிரி இப்ப நாங்க வந்து இப்ப ஃபேண்டம் வார்ஸ் வெளியில போயிட்டு இருக்கோம். நிறைய ஃபேன்ஸ்குள்ள பயங்கர பிரச்சனைகள் போயிட்டு இருந்துச்சு. ஏன்னா நாங்க வந்து என்ன ம், ம். அப்படின்னாக்கா ஒரு ஜாக்லினுடைய ஷேடோவா ஜாக்லினை உள்ள இருந்து நாங்க வெளியில விளையாடுவோம். நீங்க விளையாடுற விளையாட்டை. ஆனா ஓகே. எங்களுக்கு என்ன ஒரே ஒரு விஷயம் அப்படின்னா, எங்களுக்கு உள்ள நடக்கிற பெர்ஸ்பெக்டிவ் உங்களுக்கு தெரியாத விஷயம் எங்களுக்கு தெரியும் இங்க வெளியில. ஸோ உங்களை ஓகே, பத்தி ஓகே. உள்ள என்ன பேசுறாங்க அப்படின்னு, அதனால இங்க ஃபேன் வார்ஸ் நடந்துட்டு இருக்கோம். இவங்க ஓகே. இப்படி பேசுனாங்க அப்படி பேசுனாங்க. நீங்க வெளில வந்த உடனே இதெல்லாம் பார்த்த உடனே உங்களுக்கு எப்படி தோணுச்சு மனநிலை? நான் ஆக்சுவலா நெறைய அ இந்த சண்டை போட்டுக்கிட்டதெல்லாம் நான் பார்க்கல. எனக்கு அது வந்து ஆக்சுவலா பார்க்கணும்னும் இல்ல. பிகாஸ் எனக்காக நீங்க நெறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. அதுக்கு நான் ரொம்ப ரொம்ப நன்றி கடன் பட்டுருக்கேன். ரொம்ப நன்றி. அதே மாரி ஒருத்தங்களுக்குமே ஒரு ஃபேவரைட் கண்டெஸ்டன்ட்ஸ் இருப்பாங்க. ஆப்வியஸ்லி அவங்களுக்காக அவங்களோட விளையாட்ட சப்போர்ட் பண்ணி பேசுவாங்க.
ஸோ அது முடிஞ்சிருச்சு. விளையாட்டு முடிஞ்சிருச்சு. இப்போ முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம போய் இவங்க நம்மள இப்படி பேசியிருக்காங்க, இல்ல அவங்க இப்படி பேசியிருக்காங்க, அப்படி பேசியிருக்காங்கன்னு பார்க்கறது நல்லா இருக்காதுன்னு எனக்கு தோணுச்சு. அதனால நான் அவ்வளோ பெருசா அத பார்க்கல. நீங்க எனக்காக குடுத்த லவ் மட்டும் தான் நான் பார்த்தேன். தேங்க்யூ ஜாக். இந்த மெசேஜ் தான் எல்லா ஃபேன்ஸுக்கும் போகணும்னு நான் நினைச்சேன். என்னன்னா கேம் உள்ள ஒவ்வொருத்தரும் ஒண்ணு விளையாடிப்பாங்க. ஆனா ஹியூமன் பீயிங்ஸா வெளியில நம்ம ஆஸ் ஏ ஹியூமன். ஸோ இது நிறைய ஃபேன்ஸுக்கு yeah. புரியல. பட் உங்க மூலியமா இது வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். உங்க கூட பேசுறதுக்கு Thank பயங்கர you. சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச். Thank you so much. Thank you, Michael. யா So next, yeah, thank you, Michael. Jaga, Next, our team, please பேசுங்க. Jaga, பேசுங்க Jaga. Hi. Hi. Hi, Jack. Hi. ஐயோ நம்ப முடியலையே. ஆக்சுவலி நான் மலேசியாலேருந்து உங்கள்கிட்ட பேசுகிறேன். ஆக்சுவலி லாஸ்ட் இதுலேயும் உங்கள்கிட்ட பேசணும்னு நினச்சேன், முடியல. அதான் கொஞ்சம் பயமாக இருக்கு. பட் இல்லை, நான் ஐயோ கொஞ்ச ப்ளீஸ். நேரம் பேசிட்டு வெளியேறேன். உங்களை எனக்கு ரொம்ப ஓகே. பிடிக்கும். ஆக்சுவலி உங்களை பிபிலேருந்து பிடிக்கல, உங்களை முன்னிலேருந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். பாஸ்ட் இயர்லாம் நீங்கள் ரொம்ப எந்த ஒரு ஷோவும் நடத்தாமல் இருக்கிறப்ப சீரியஸாக நான் உங்களை மிஸ் பண்ணேன் அப்பயே. ஏன்னா உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே. கலக்க போது யார்லேருந்து நீங்களும் ரக்ஷனும் பண்ணுறப்பயே. அண்ட் தென் நீங்கள் பிபி வர சொன்ன உங்களுக்காக மட்டுமே நான் பிபி பார்த்தேன். நீங்கள் நிறைய பேர் சொல்லுவாங்க, நீங்கள் வந்து நெகட்டிவாக இது பண்ணுறீங்க அப்படி இப்படின்னு சொல்கிறப்ப கூட ஐ டோன்ட் கேர்லா. ஜஸ்ட் உங்களை மட்டும்தான் பார்த்தேன். நீங்கள் பண்ணுறது எனக்கு பர்சனலாக கரெக்டாக இருந்துச்சு. உங்களோட கேரக்டரும் என் கேரக்டரும் லைக் ரொம்ப மேட்ச் ஆனதுனால என்னவோ தெரியல, எனக்கு உங்களை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் தென் நீங்கள் சொல்லுவீங்க தேங்க் தெரியுமா, யூ. உங்கள் வாய்ஸ் வச்சு ரொம்ப ரொம்ப ஹர்ட் ஆயிருக்கீங்கன்னு. அதெல்லாம் கேட்குறப்ப எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன்னா உங்கள் வாய்ஸ் மே ஸ்வீட்டாக தான் இருக்கு. யார் அப்படி சொல்கிறாங்கன்னா அவங்க தான் ஒரு லூசுன்னு நான் சொல்லுவேன். ஐயோ. ஸோ அவர் இல்லை. அண்ட் தென் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கோவா கேங் இருக்காங்களே, அவங்க எல்லாரையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்கக்கிட்டேயும் சொல்லுவேன். ஆக்சுவலி ரவின்னு இருக்கிறப்ப நான் வந்து பேசலாம்னு நினச்சேன், அவர் போயிட்டாரு. எனக்கு அவரை ரொம்ப ஆமா ஆமா பிடிக்குன்னு ஆமா. சொல்லுங்க. ஓ கண்டிப்பா. ஓகே. டேக் கேர் செக் அண்ட் ஐ லவ் யூ. லவ் யூ so much ஜெகா. தேங்க் யூ. ஐயோ ஜாலி. thank you, Jaga. Next, Aisana, Isha. Okay, sorry. Hello, Jack. How are you? ஹலோ. I'm good. How are you? Thank you, Jack. Jack, உங்கள் கேம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் Jack. ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் நீங்கள் கேம் ப்ளே பண்ணிட்டு தான் போயிருக்கீங்க. ஐம் so proud of you. இதான் சொல்லணும்னு நினச்சேன், Thank எனக்கு you. என்ன பேசுன்னே தெரில. And I love you so much. Thank you. Love you. என்னாச்சு? இஷ் வேற ஏதாச்சும் இருக்கா பேசுறதுக்கு? ஜாக், எப்படி ஜாக் என்னதான் வந்து நிறைய பேர் உங்களை சொன்னாலும் நீங்கள் அதை எப்படி மெயின்டைன் பண்ணிட்டு நீங்கள் உங்கள் கேம் மட்டும் பார்த்துட்டு இருந்தீங்க? ஜாக் கேக்குதா? நிறைய பேரு சொல்லுங்க. அதாவது உங்களை நிறைய பேர் நிறைய கிரிட்டிசைஸ் பண்ணியிருப்பாங்க, ஆனால் நீங்கள் அதில் வந்து எதை எடுத்துக்கூடாதுன்னு கரெக்டாக இது பண்ணீங்க. அது எப்படி? ஐயோ தெரியலங்க. அந்த கேமுக்குள்ள போகும்போதே இதெல்லாம் நடக்கும் நமக்கு தெரியும் இல்லையா, ஆப்வியஸ்லி. ஸோ அதனால அது சும்மா நம்மளுக்கு அந்த டைம்ல எது கொஞ்சம் நியாயமா பட்டதோ அதெல்லாம் நம்ம எடுத்து நம்மளால முடிஞ்ச அளவுக்கு மாத்திக்கலாம் அப்படின்னு பார்த்து முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் மாறி என்னால முடிஞ்சதை நான் பண்ணேன்னு நினைக்கிறேன். ஜாக், இங்கே நிறைய பேர் இருக்காங்க, உங்களுக்காக நிறைய சைலண்டாக ட்விட் பண்ணிட்டு கிபோ ப்ரோ, அப்புறம் ஸ்பார்க்கிள், இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. இசட் ஸ்பார்க்கிள், அவங்க வந்து இசட் ஸ்பார்க்கிளுக்கு ஒரு ஹாய் சொல்லிடுறீங்களா? இசட் ஸ்பார்க்கிளா? ஆமா. ஹாய். அவ்வளோதான். தேங்க்யூ ஜாக், அவ்வளோதான் நான் பேசணும். பாய். அடுத்தவங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.
Okay, we are going to go move. We are going to move to Singapore Malaysia zone. In the interspersing with some of our, some of a couple of our Jack fans who அவங்க வந்து ஜாக்கை தம் பொண்ணா அடாப்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்க பேசிட்ட பிறகு then we'll go with Singapore Malaysia because team. Okay, so first வந்து லதா பேசுங்கம்மா. How are you? லதா. ஓகே, லதா பேசலாம். அப்புறம் வரட்டும் ராஜி பேசுறீங்களா? பேசுறேன். பேசலாமா? இந்த ராஜி தானே? ஆமா, இந்த ராஜி தான், பேசுங்க. ஓகே, ஹாய் தங்கம், எப்படி இருக்கீங்க? ஹாய், நல்லா இருக்கேன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்டா. எல்லாரும் அதை கேட்டிருப்பாங்க, பட் ஸ்டார்ட் பண்றப்ப இப்படிதான் வந்துருது. நீங்க ரொம்ப அழுக வேண்டாம், ஓகேவா? ஐயோ, இல்ல, அழுதா ஓகே. ரொம்ப கஷ்டமாயிருதா? கொஞ்சம் டவுன் ஆனாலே எனக்கு டவுன் ஆயிடுது. நானு இல்ல இதுக்கப்புறம் அழுக மாட்டேன். எப்பயுமே அழுகாதீங்க. ரொம்ப தைரியமான பொண்ணு நீங்க. எனக்கு என் பொண்ணு மாதிரியே ரொம்ப பாப்பேன் நான் அவங்கள. சோ ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டேன். தேங்க்யூ. அழுக வேணாம். வேற என்னமோ ரொம்ப யோசிச்சு வச்சேன்டா சொல்லணும்னு சொல்லிட்டு, எதுவுமே வர மாட்டேங்குது சட்டுன்னு. கடவுளே. ஐயோ, பரவாயில்ல. வேற நீங்க அடுத்து இதுக்கு போவீங்களா? எதுக்கு? அல்டிமேட் எதுக்கும் போக வேணாம். சாரி. போக மாட்டேன். ஏன்னா இதே தாங்கல. அன்னைக்கெல்லாம் வெளியாயிரப்போ ரொம்ப கஷ்டமா இருந்ததா, புள்ள வெளியாயிடுச்சு அப்படின்னு வெளியாயிட்டு. ஆனா அன்னைக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அடுத்து என்னன்னா, அடுத்த ஸ்டேஜுக்கு போயிட்டேன் நானு. ஐயோ, புள்ள வெளியாயிருக்கே, தனியா இருக்குமே, அங்க யாரு கூட இருப்பாங்க, யாரு பேசுவாங்க, புள்ள தவிக்குதேன்னு எனக்கு அந்த மாதிரி அடுத்த ஸ்டெப்புக்கு நான் போயிட்டேன். ரொம்ப கஷ்டமா அது போயிட்டு இப்ப பார்த்தா அடுத்த ஸ்டெப் என்னன்னா, புள்ள அல்டிமேட்டுக்கு போயிடக்கூடாது. போயிடுச்சுன்னா இவங்க பிபி வச்சு செய்யறாங்க. எனக்கு பிபி பிடிக்காம போயிடுச்சு. இல்ல நான் போல. இல்லடா, நீ நல்ல கேரியர்ல நல்லா வரணும், சரியா? கண்டிப்பா. நீங்க உங்க பேர் அந்த யுவராஜ், ஓகே, அந்த தம்பி லைஃப்ல 2 பேருமே ரொம்ப சந்தோஷமா இருக்கணும். அம்மாவை நல்லா பாத்துக்கோங்க. ஓகே. ரொம்ப சந்தோஷம்டா பேசுனது. ஏன்னா இது வரைக்கும் நான் பேசுனது இல்ல. இங்க ஸ்பேஸ் பேசிருக்கேன். இந்த மாதிரி செலிபிரிட்டி எல்லாம் பேசுனது இல்லடா, அதனாலதான். ஐயோ, ஓகே. தேங்க்ஸ்மா, தேங்க்யூ. ரொம்ப ரொம்ப நல்லா வரணும். 16 செல்வமும் பெற்று பெருவாழ்வு வாழணும். நான் அதை பாக்க. ஓகே வாடா. நிறைய பேர் இருக்காங்க பேசுறதுக்கு. எல்லாத்தையும் நல்லா பேசுங்க. எனக்கு ரயான் ரொம்ப பிடிக்கும். ரயான் ஓடிட்டாப்ல. நான் நினைச்சேன் சரி தம்பி கிட்டயும் பேசுறேன். நான் சொல்றேன். ராஜி கேட்டாங்கன்னு சொல்றேன். சொல்லுங்க. ஏன்னா ரயான் நல்லா விளையாடினாரு. ஏன்னா நீங்க நல்லா விளையாடுனீங்க. ஆக்சுவலா என்னன்னா, இந்த பிபி டீம் வந்து கேமரா உங்க பக்கமே கொண்டு வர மாட்டாங்க. செம்ம கடுப்பா இருக்கும். உங்களோட கான்வர்சேஷன் எல்லாம் நல்லா போகும். புள்ளைய பார்க்க விடாம கேமரா தூக்கிட்டு போயிடுறாங்க. அந்த எடிட்டர் மேலயும் அந்த கேமராமேன் மேலயும் எனக்கு ரொம்ப ரொம்ப கோபம். ஒரு கேம்னா நல்லா இருக்கணும் இல்லையா? நல்லா விளையாடுற பிள்ளைங்களை காமிக்கணும். அது இல்லாம சும்மா ரோபோட் மாதிரி அலையறத காமிச்சுட்டே இருந்தா நம்ம எப்படி பார்க்க முடியும்? ஏன்னா நான் இந்த வருஷம் பார்த்ததே உங்களை பார்க்கணும்னு சொல்லிதான். ரொம்ப நன்றிமா, ரொம்ப நன்றி. ரொம்ப கனெக்ட் ஆயிடுச்சுடா. நல்லா இருங்க. ஆல் தி பெஸ்ட். அம்மா ரொம்ப கேட்டேன்னு சொல்லுங்க. அம்மா ரொம்ப நல்லா பாத்துக்கோங்க. கண்டிப்பா. ஓகேவாடா? கண்டிப்பா தங்கம். ஓகேடா, பை. Thank you, Raji. Thank you. Thank you. எல்லாரும் பேசுங்க. எனக்கு லிசனர்ல போட்டுருங்க மைக். ஓகே ராஜி, thank you. ஓகே, சிங்கப்பூர் மலேசியா டீம் உமா பேசுங்க. அப்புறம் ஜாக் ஃபேன் கேர்ள் பேசுங்க. அப்புறம் மீனு நீங்க எல்லாம் கீழே இருந்தீங்கன்னா கொஞ்சம் ரிக்வெஸ்ட் கொடுங்க. எனக்கு காட்ட மாட்டேங்குது. சிங்கப்பூர் மலேசியா டீம் ப்ளீஸ் கொடுங்க ரிக்வெஸ்ட். தேங்க்யூ கைஸ், பேசுங்க. ஹாய் அஞ்சலி. இங்க பாரு, இன்னைக்கும் மைட்டிஸ் வந்துட்டாரு. ஹாய். ஹாய் ஜாக் நேஷன், எல்லாருக்கும் ஹாப்பி ரிபப்ளிக் டே. ஜாக்லின், என்ன சொல்றதுன்னு தெரியல. நான் வந்து ஆபீஸ்ல செமினார் வாட்டெவர் பிரசன்டேஷன் பண்ணும்போது கூட இவ்வளவு டென்ஷன் இல்ல. உங்கள்கிட்ட பேச எனக்கு ரொம்ப டென்ஷனா இருக்கு, நர்வஸா இருக்கு. ஐயோ, ஜாலியா பேசுங்க. ஓ மை காட். ஐயோ, என்னென்னமோ பேசணும்னு ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன், எல்லாம் மறக்குது எனக்கு இப்போ. ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அண்ட் Anjali and Jack Nation, thanks for selecting this time zone. Really, இப்போ எனக்கு வந்து 9:30 ஆகுது. Oh my God, thank you for the time zone. And
என்னமா கேட்கணும்னு நினைச்சேன் ஜாக்லின், எல்லாம் மறந்துருச்சு எனக்கு இப்போ. ஹாப்பியா இருக்கு, அவ்வளவுதான். நான் ரொம்ப ஸ்பேஸ்ல பேச மாட்டேன். ஃபர்ஸ்ட் டைம் நான் பேசுறது வந்து இது டாம் லாஸ்ட் டைம் என்ன பேச வச்சாங்க ஒரு ஸ்பேஸ்ல. அதுக்கப்புறம் தான் ஓகே தேரி வந்து ஓகே இப்ப பேசுறேன். அப்புறம் வேற நல்லா என்ன பேசுறீங்க. சொல்லணும்னு நினைச்சேன். தேங்க்யூ. அப்புறம் தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் டு பிபி. எனக்கு உங்களை கேபிஓல பார்த்துருக்கோம், எல்லாத்துலயுமே பார்த்துருக்கோம். பட் யூ ஷோ ஹூ யூ ஆர் அண்ட் வி ஆர் ப்ரவுட் ஜாக் நேஷன். ஸோ ஹாப்பி. ரொம்ப என்ஜாய் பண்ணோம் இந்த சீசனை. நாங்களும் சேர்ந்து விளையாண்டோம், நல்லா இருந்தது. அப்புறம் 3 வீக்ஸ் நான் இந்தியா போகும்போது தான் உங்களுக்கு என்னால் ஓட்டு போட முடிஞ்சது. ஐம் ஸோ ஹாப்பி. அங்கே 24/7 லீவ் பண்ணேன் உங்க பிபி ஹவுஸ் மாதிரி. நானும் ஜஸ்ட் ஈவன் டே அண்ட் நைட் பார்த்துட்டு இருந்தேன். ஐம் ஸோ ஹாப்பி. அண்ட் அப்புறம் என்ன சொல்றது, அம்மா தம்பி யுவராஜ் எல்லாரையும் கேட்டோன்னு சொல்லுங்க. நல்லா பார்த்துக்கோங்க, ஹாப்பியா கண்டிப்பா இருங்க. கண்டிப்பா. அப்புறம் எனக்கு என்ன சொல்லணும்னு தெரிஞ்சுன்னா ஒண்ணு பிபில வாட் எவர் ஃபன் என்டர்டைன்மெண்ட் ஹேப்பன்ஸ், அது வந்து எனக்கு ஒரு 10% தான் தெரியும். எப்ப ஜாக்லின் சிரிக்க ஆரம்பிப்பாங்களோ அது வந்து எனக்கு ஒரு 200-500% மாதிரி நானும் கெக்க புக்குன்னு சிரிச்சிட்டு இருப்பேன், ஈவன் ஆஃபீஸ்ல. அப்புறம் சில சமயம் ஏதாவது டென்ஷன் மாதிரி இருந்ததுன்னா இமிடியேட்டா நான் ஒர்க் ஃப்ரம் ஹோம் போட்டுருவேன். அப்புறம் வீட்ல இருந்து ஐயோ சொல்லக்கூடாது, பட் போத் ஐ ஹேண்டில் அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் தேங்க்யூ வெரி மச் ஜாக்லின். நிறைய பேர் வெயிட் பண்றாங்க என்ன மாதிரி நர்வஸா தேங்க்யூ. இருப்பாங்க. ப்ளீஸ் எவ்ரி ஒன் கம் அண்ட் டாக் வித் ஜாக்லின். திஸ் இஸ் அ குட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் அஸ். ப்ளீஸ் கைஸ், யூ ஸ்பெண்ட் so many times for these for past 106 days. Please enjoy. Thank you Jacqueline, thank you for everything. Thank you. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. Yeah, தேங்க்யூ bye bye. உமா. ஒண்ணு சொல்லணும், யுவராஜ் அவர் பார்க்க எம்எஸ் தோனி மாதிரி இருக்காரு, அது சொல்லிருங்க. ஐயோ. ஓகே என்னோட சன்னு தூங்கிட்டு இருந்தேன், நான் பேசுறது கேட்டு எந்திரிச்சிட்டான். he wants to say one thing. 9 years old he is. See I love Okay. you, Jack. I love you. she says I love you. Thank you Jacqueline, thank you. Thank you, Thanks Uma. Anjali. Thank you. Listenerல போட்டுருங்க. Thank you. Bye bye. You're welcome. Okay, Uma. Thank you. Okay, next up, Virat பேசுறீங்களா? Virat is one of our art editors, Jack. பேசுங்க விராத். ஓகே. ஹலோ, பேரே பயங்கரமா இருக்குங்க. ஹாய் விராட். ஹாய் ஜாக்லின். கார்த்திக் என் பேரு. விராட் வந்து விராட் ஃபேன், ஸோ அதனால இந்த விராட் ஒன்று போட்டுட்டேன். நானும் அப்படியா, சந்தோஷம். ஜாக் ஜாக் கேபிஐல இருந்து உங்களை நான் பாக்குறேன். அண்ட் உங்களுடைய growth வந்து ரொம்ப ஓகே. சந்தோஷமா இருக்கு. அந்த எவிக்ஷன் மட்டும் என்னால அந்த ஒரே நிமிஷம் ஜாக் கொஞ்சம் யோசிச்சிருக்காங்க அந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். பட் 105 days நீங்க விளையாடிட்டு தான் வந்துக்கிறீங்க. ஒரு நாள் கூட நமக்கு இவ்வளவு ஓட்டு போட்டு சேவ் பண்ணிடுவாங்க, நம்ம சும்மா இருந்தலாம் கூட ஒரு நாள் கூட நினைச்சதுல. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுவும் மெயினா உங்களுக்கு நான் எடிட் போட்டது வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பி அண்ட் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. தேங்க்யூ so much. ஒரு கொஸ்டின் கேட்கலாம்ல? கேளுங்க. ஜாக்லின், நீங்க அந்த பணப்பெட்டி எடுத்துட்டு உங்களால ரீச் ஆக முடியும் போது எவிக்ஷன் அப்ப போறீங்க போது பிக் பாஸ் வந்து எப்படி எக்ஸிட் கொடுக்க போறாங்க உங்களுக்கு நானா எக்ஸ்பெக்ட் பண்ணேன். டிராஃபியோட நீங்க போகும்போது சொல்லும் போது உங்க மனநிலை எப்படி இருந்துச்சு? எனக்கு என்ன நிலையில இருந்தனே முதல்ல தெரியல. மனநிலை அந்த அளவுக்கு எனக்கு தெரியல. நான் ரொம்ப சந்தோஷமாவும் இருந்தேன், இன்னொரு பக்கம் ரொம்ப கஷ்டமாவும் இருந்துச்சு. போறோமே திருப்பி பார்க்க முடியாதே அப்படின்னு இருந்துச்சு. ஸோ அது ஒரு மாதிரி ரொம்ப மிக்ஸ்டு ஃபீலிங், ஒரு 10-15 ஃபீலிங் ஒட்டுக்கா இருந்த மாதிரி இருந்தது. அது வேர்ட்ஸால எக்ஸ்பிளைனே பண்ண முடியாது, அப்படி இருந்துச்சு ப்ரோ. அது மட்டும் தான். அப்புறம் ஜினுன்னு ஒருத்தவங்க, உங்களுடைய ஃபேன் ஒருத்தவங்க, அவங்க வந்து யூடியூப்ல வந்து உப்மா ரெசிபி கொஞ்சம் போட சொல்றாங்க. அதை மட்டும் நான் ரெக்வெஸ்டா சொல்லிடுறேன். உப்மா ரெசிபியா? போடுறேன், கண்டிப்பா போடுறேன். அவங்க பேர் ஜினு. கண்டிப்பா உங்களுக்காக நான் அந்த உப்மா ரெசிபியை போடுறேன் ஜினு. அவ்வளவுதான். நிறைய பேச நினைச்சேன், பிளாங்க் ஆயிட்ட கொஞ்சம், அதான். ஐயோ இல்ல நல்லதா பேசுனீங்க விராட். லவ் யூ ஜாக். தேங்க்யூ லவ் யூ ப்ரோ. Anjali says thank you so much. Oh, you're welcome Karthik. Yeah, thanks da. Okay, அஞ்சலி பாப்ஸ் ஓடிட்டாரா? தூக்கி போட்டுச்சு, அவரை உள்ள சேர்த்துட்டு இருக்கோம், இப்ப தேடிட்டு இருக்கோம். he'll come back. ஓகே என்னங்க மைட்டிஸ் திருப்பி வந்துட்டாரு? அவரு எல்லா ஸ்பேஸ்லயும் இருப்பாரு ஜாக்.
he's a space astronaut. He just loves and நம்ம ஐயோ தமிழ்ஸ் தான் அவ்வளோ ஸ்பேஸ் நட்டுவோம். காலையில இருந்து நத்திட்டே இருப்போம். அவர் ஒவ்வொன்றுலயும் he'll be just spacing himself. So ஓகே 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 அண்ட் டாம் வந்திருக்காங்க. ஹாய் டாம் அண்ட் ஆலன் ஹாய். எங்க இருக்காங்க? Okay, yeah, Tom, Alan, they're all there, waiting patiently to allow Jack people talk or first உங்ககிட்ட. Okay, யா 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 அப்புறம் யா வந்து மீனு from Malaysia. பேசுங்க மீனு. ஹலோ ஹாய் ஜாக். ஹலோ ஹாய். நான் வந்து உங்களோட வெரி பிக் ஃபேன். அதாவது இந்த தேங்க்யூ. ஆஸ் அ கேமர்ல ஸ்டார்ட் பண்ணது. நான் பிக் பாஸ் எல்லா சீசனும் பார்த்துருக்கேன். ஆனா இந்த மாதிரி ஓகே யாரு பெருசா ஒரு இந்த மாதிரி பேசுனதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. ஜஸ்ட் பார்ப்போம் அவ்வளோதான். அந்த மாதிரி இருந்துச்சு. பட் உங்களோட இந்த சீசன் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் டேவே நீங்க ஒரு கேம் ஆரம்பிச்சீங்க. அப்ப ஆஸ் அ கேமர் ஸ்டார்ட் பண்ண ஆஸ் அ கேமர் உங்களை ரொம்ப பிடிச்சது. அப்புறம் அப்படியே ஸ்லோலி உங்களோட கேரக்டர் நீங்க பண்ற ஃபன் அங்க ஃபன் பண்ணதே நீங்க தான். உங்க குரூப் கோவா குரூப் மட்டும் தான் அங்க ஃபன் பண்ணது. அதுவே அதுவே 2 வாரத்துல முடிச்சு விட்டாங்க. ஸோ அப்புறம் அதுதான் லைக் ஒரு ஒரு நல்ல கேமர், நல்ல எல்லாமே ஓகே. எனக்கு ரொம்ப அதனால பிடிச்சிருந்துச்சு. ஆக்சுவலி நான் இந்த ட்விட்டர்லாம் பாவச்சதே கிடையாது. உங்களுக்காக தான் இது. ஆக்சுவலி என்னன்னா எவ்ரி வீக் நம்ம பார்ப்போம் என்னடா இவங்க நல்லா கேம் விளையாடுறாங்க ஆனா எந்த ஒரு அப்ரிஷியேட்டும் இல்லை, எல்லாம் போட்டு அடின்னு அடிக்கிறாங்களே அப்படின்னு. அப்ப எப்பயாச்சும் யாராவது நல்லபடியா பேசுவாங்களா அப்படின்னு. அப்ப யூடியூப்ல வந்து இந்த இந்த ரெக்கார்டிங் எல்லாம் வந்து யூடியூப்ல போடுவாங்க. அப்ப அங்க போய் பார்த்தேன். 2-3 போயிருக்கேன். பட் அதெல்லாம் டிஃப்ரெண்டா இருக்கும். இந்த ஜேக்கோட பேசுறது, இது ஜேக் நேஷன், இன்னொன்னு அவங்க டாம் பேசுவாங்க. இதெல்லாம் வந்திருந்தா உங்களை பத்தி நான் பாசிட்டிவாவே ஓடுவாங்க எல்லாமே. ஸோ அதை வந்து கண்டினியூஸா 2 hours 4 hours காலையில ஆஃபீஸ்க்கு போகும்போதுல இருந்து காடியில கேட்டுட்டே போறது, அப்படி அந்த மாதிரி அது கண்டினியூஸா கேட்பேன். ஸோ இது எங்க ஸ்டார்ட் ஆகுதுன்னு அப்புறம் கொஞ்சம் அப்படியே ஃபைண்ட் அவுட் பண்ணி தான் இது எக்ஸ்ல அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ அந்த பாப்பாயின்னு ஒருத்தர் இருக்காருல்ல அவரோட போட்டோ வச்சு பிடிச்சி தான் நான் இதுக்குள்ளேயே வந்தேன். ஸோ ட்விட்டர் அக்கௌண்ட் இருந்தது. பட் யூஸ் பண்ணதில்ல. ஓகே இப்பதான் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்றேன். நான் இது ஒரு 4th டைம் நான் பேசுறேன். அதுவும் உங்க கூட பேசுனது ஓகே ஓகே ஃபர்ஸ்ட் செலிபிரிட்டி இன் மை லைஃப் இந்த மாதிரி பேசுறது. பிகாஸ் அதுலலாம் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை அந்த மாதிரி பேசணும். நல்லா எல்லா சீசனும் பார்த்துருக்கேன். பட் ஜாக்கி ஓகே ஓகே உங்களோட கேம் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஒரு விஷயமும் வந்து அதாவது நீங்க உங்களோட மூவ்லாம் ரொம்ப ரசிச்சு அப்படி பார்த்துருக்கேன். ஆனா என்னன்னு தெரியல இந்த சீசன்ல ஒரு 6 கேம் பிளேயர் தான் உள்ள போட்டிருக்காங்க. மிச்ச பேர்லாம் எங்க போனாங்க தெரியல. ஐயோ பார்க்கவே முடியல. அடிக்கடி மியூட் போட்டு பார்க்குற மாதிரி ஆயிடுச்சு. ஓகே. ஐயோ அப்புறம் எனக்கு கேஸ்ல மாட்டி விட்டுறீங்க போலயே மீனு. இது என்னோட வியூலா. ஓகே ஓகேலா. அப்புறம் அப்புறம் வந்து உங்களோட அந்த ஃபேமிலி வீக்ல வந்து நீங்களும் முத்துக்குமார் அவங்களும் ஒரு 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 டைலாக் பேசிக்குவீங்க கேமை பத்தி. ஓகே உங்களுக்கு தெரியுதுல எது நான் சொல்றேன்னு. தெரியுது ஓகே. தெரியுது. அந்த கேம் பிளே வந்து அந்த 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 நீங்க பேசுனது அது இருக்குல்ல அது செம்ம சூப்பரா இருந்துச்சு. அதுதான் கேம் தேங்க்யூ தேங்க்யூ. அதுதான் கேம். ஆனா அங்க அந்த மாதிரி கேம் பிளே வந்து ரொம்ப நீங்க ஒரு 5-6 2-3 பேர் தவிர வேற யாருக்கிட்டையும் பார்க்க முடியல. ஸோ அது ஓகே ஆக்சுவலி ரொம்ப ரொம்ப ஹாப்பி. எனக்கு இது ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி நான் பேசுறது. உங்ககிட்ட பேசுனதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். மலேசியால இருந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம். லாஸ்ட் டைம் வந்து 5 hours வெயிட் பண்ணேன். ஐயோ கிடைக்கல, தூங்கிட்டேன். சரி ஒரு 6:30 எழுந்திரிச்சேன். பார்த்தா நீங்க லைஃப்ல இருந்தீங்க. 6:30 எழுந்திரிக்கும் போது அட இருக்காங்க இப்ப பேசிடுவோம்னு சொல்லிட்டு கொஞ்சம் போன்லாம் எடுத்து எதிர்கொள்ள நீங்க டாடா பாபாய் காமிச்சிட்டு எல்லாம் கரையை மூட்டு போயிட்டீங்க. மீனு ஒரு நிமிஷம் இன்டர் பண்றதுக்கு சாரி, கொஞ்சம் ஃபாஸ்டா முடிக்கிறீங்களா ப்ளீஸ்? ஓகே ஓகே ஷோர் ஓகே ஜாக்லின் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ பண்ணுங்க. தேங்க்யூ so much. நிறைய படம் பண்ணுங்க. தேங்க்யூ. என்டர்டெய்னர்ஸ் இந்த மாதிரி வாய்ப்பு எங்களுக்கு திரும்ப எப்ப கிடைக்கும்னு தெரியல. இன்னொரு வாட்டி இந்த மாதிரி ஸ்பேஸ் உங்களுக்கு டைம் இருந்தா ஃப்ரீயா இருந்தா நீங்க நிறைய பிஸியா இருக்கணும். கண்டிப்பா கண்டிப்பா. நீங்க நிறைய பிஸியா இருக்கணும்னு நான் நினைக்கிறோம். நீங்க தேங்க்யூ. ஃப்ரீ டைம் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி வாங்க. ஓகே
கண்டிப்பா கண்டிப்பா. தேங்க்யூ தேங்க்யூ அஞ்சலி, மீனு. தேங்க்யூ ஸோ மச். என்னைய ஞாபகம் வச்சு தேங்க்யூ மீனு. கூப்பிட்டதுக்கு Welcome, Meenu. Thank you, da. தேங்க்யூ ஸோ மச். Okay. Um, ஓகே, என்னை தூக்கி வெளியே போட்டுருங்க, அது எப்படின்னு எனக்கு தெரியாது. okay. Okay, sure. Okay. Jack, fangirl, பேசிட்டபடியும் SM. All of them are from Singapore, Malaysia zone. பேசுங்க Jack, fangirl. ஹாய் சிஸ்டர். ஹாய். நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் இயர் காலேஜ் படிக்கிறேன். நல்லா படிங்க. நான் இது வரைக்கும் பிபிஏ பார்த்ததில்ல. ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்காக அதுவும் 100 நாளும் லைவ்லாம் பார்த்த அளவுக்கு வீட்ல எல்லாம் திட்டினாங்க, ஐயோ பைத்தியமாயிட்டு நீனு அப்படின்லாம். ஆனா ஐயோ உங்களுக்காக தான் பிபிஏ பார்த்தேன். ரொம்ப ஆனா நன்றி செம்ம ரொம்ப நன்றி. இன்ஸ்பிரேஷன் சிஸ்டர், நீங்க வேற லெவல். தேங்க்யூ தேங்க்யூ. பயங்கரமான மோட்டிவேஷன் நீங்க. உங்களை பார்த்து நிறைய கத்துக்கிட்டோம். எங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, உங்களுக்கு ஓட் பண்றதுக்காகவே செட் பண்ணி வச்சிருக்கோம். தேங்க்யூ தேங்க்யூ. டெய்லி ஃபோன் வாங்கி மிஸ்டு காலு, ஹாட்ஸ்பாட் இல்லை ஹாட்ஸ்டார் இல்லாதவங்கலாம் டவுன்லோட் பண்ண வச்சு ஓட் பண்ணிட்டு இருந்தோம். ரொம்ப நன்றிங்க ரொம்ப நன்றி. ஐயோ நீங்க வெளியே போனதெல்லாம் அக்செப்டே பண்ண முடியல. எங்களுக்கு தெரியும் நீங்க அந்த சிச்சுவேஷன்ல அந்த முடிவு தான் எடுப்பீங்கன்னு, ஆனாலும் அக்செப்ட் பண்ண முடியல. ஐயோ ஐயோ நான் எக்ஸ்லாம் இது வரைக்கும் ஓப்பனே பண்ணதில்லை, வீட்டுக்கே தெரியாம ஓப்பன் பண்ணி உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். ஐயோ ஐயோ ஃபர்ஸ்ட் செலிபிரிட்டி சிஸ்டர். நான் நினைச்சிட்டு இருந்தேன் செலிபிரிட்டிஸ் கிட்ட எல்லாம் நம்ம எப்படி பேசுறது, நம்மள எப்படி அலோவ் பண்ணுவாங்க அப்படின்ட்டு. ஆனா அதெல்லாம் இல்ல அப்படின்னு நீங்க ப்ரூவ் பண்ணிட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. லவ் யூ சிஸ்டர். லவ் யூ லவ் யூ. தேங்க்யூ அஞ்சலி சிஸ்டர். You're welcome. Guys, இப்போ என்ன ஆச்சுன்னா எங்க பாப்பியை வந்து தூக்கி போட்டுடுச்சு ஸ்பேஸ்ல இருந்து. ஸோ அவர் வந்து ஒரு ஆல்டர் ஐடி கிரியேட் பண்ணி உள்ள வராரு. நான் தேடின்னு இருக்கேன், அல்சின்னு இருக்கேன். I'm searching. Found him already. Okay, so we'll continue with the next list of speakers. SM Uh, இல்ல 1 minute, guys. ஒரே நிமிஷம், if you don't mind. SM and யார் Shamla. ஜாக் சொல்லி? அதான் புது ஐடியில வந்திருக்கேன் நம்ம பாப்பாய். ஓ பாப்பாய் சாரி. நான் போய் இப்போ அவசரம் ஒரு ஐடியை கிரியேட் பண்ணிட்டு வந்திருக்கேன் சார். ஓகே ஓகே நல்லா இருக்கு உங்களோட டிபி நல்லா இருக்கு. அது டிபி தானே? ஆள் மாறாட்டம் நல்லா பண்ணிட்டு இருக்கு வந்திருக்காரு. நல்லா இருக்கு பாப்ஸ். யோ பாப்பி கொல்ற பாப்பி. All right, then இப்போ லதாமா பேசிட்ட பிறகு SM and ஷாம்லா RK பேசுறீங்க ப்ளீஸ். லதாமா கொஞ்சம் நான் கஷ்டப்பத்துல கொஞ்சம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா வச்சுக்கோங்கம்மா, பேசுங்க. Good evening, Anjali. குட் ஈவினிங். Hi, Jacqueline. ஹாய். அன்னைக்கு நான் உங்ககிட்ட பேசினேன் நைட்டு. அப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் பேசும்போது என்ன ஓகே பேசுறேனே அப்படியே ஒரு படபடப்பா பேசிட்டேன். அப்புறம் என் பொண்ணுகிட்ட போய் சொன்னேன், ஜாக்லின்ட்ட பேசிட்டேன்னு. அப்புறம் அவங்க போய் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லியிருக்காங்க. ஆனா யாருமே நம்பவே இல்லையா, சும்மா சொன்னாங்க உங்க அம்மா அப்படின்னாங்க. அப்ப நான் சொன்னேன் ஐயோ அப்படின்னு. ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஆல்ரெடி உங்ககிட்ட பேசிட்டேன், நிறைய பேர் நான் பேசுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இருந்தாலும் ஒரு டைம் பேசிடலாம், ஆனா திருப்பி எப்ப பேசும் அப்படிங்கறது தெரியாது. அதனால நீங்க மறுபடியும் உங்க ஏதாவது விஜய் டிவி ப்ரோக்ராம்ல வரக்கு நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். உங்க மூவிஸ் நிறைய ஏதாவது பண்றதுக்கு அப்டேட் பார்த்துட்டு இருக்கோம். அதே மாதிரி இங்க யூடியூப் சேனல்ல நிறைய கண்டிப்பா கண்டிப்பா வீடியோஸ் அப்லோட் பண்ணுங்க, நாங்கெல்லாம் பார்க்க ரெடியா இருக்கோம். அதே மாதிரி ஏன்னா இந்த கண்டிப்பா 1 or 2 days வந்து டோட்டலா உங்க கூட என்கேஜ்டா இருந்துட்டோமா. 24/7 பார்த்து உங்க கூடயே நீங்க எந்திரிக்கும் போது எந்திரிச்சு, நீங்க தூங்கும் போது தூங்கி அந்த மாதிரி இருந்துட்டோமா. இப்ப அது வந்து ரொம்ப டோட்டலா மிஸ் பண்றோம். ஏன்னா அதுக்கப்புறம் நமக்கு டிவிக்குள்ள போய் மறுபடியும் அல்டிமேட் வருதுங்கிறாங்க. உங்க பேரும் அதுல அடிபடுது, வருமா என்னன்னு எங்களுக்கு ஐயோ தெரியல இல்லங்க அப்படின்னு ஒரு இல்ல ரூமர் இல்ல போயிட்டு நான் இருக்குதுங்க. வரலைங்க. அப்படிங்கிற சொல்றாங்க. மேபி சரி பாக்கலாம், அப்படி ஒரு லக் இருந்தா மறுபடியும் பாக்குறதுக்கு ஏதாவது சான்ஸ் இருக்குமா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. எல்லாரையும் பார்த்தேன் நான், ரயானோட ஃபிலிம் ரிலீஸ்ல பார்த்தோம். எல்லாரும் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தீங்க. நல்லா என்ஜாய் பண்ணுங்க, லைஃப்ல நல்லா சக்சீட் பண்ணுங்க. ஆல்வேஸ் வி ஆர் வித் யூ. லவ் யூ.
Thank you. Thank you. Love you. Thank you, Latama. I'm going to Thank remove you from yeah speaker thank you mode. Anjali, thank you Anjali. Okay, SM பேசுங்க SM. ஹாய் ஜாக்லின், எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நல்லா சாப்பிட்டீங்களா? தெம்பாயிட்டீங்களா? தெம்பாயிட்டேன். ஓகே. ஐம் ஃப்ரம் மலேசியா. ஸோ நான் இங்கே மலேசியாவில் வந்து உங்களுக்கு நிறையா ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, மலேசியா அண்ட் சிங்கப்பூரில். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேன்ஸ் ரெண்டுமே இருக்காங்க. அண்ட் ஓகே. உங்களுக்காக நாங்கள் இங்கே ஒரு சின்ன க்ரௌட் வந்து மிஸ் கால் ஓட்ஸ் போட்டிருக்கோம் ஓவர்சீஸ்லேருந்து. அண்ட் we was rooting for you since the beginning. And Thank you. you're welcome. And I'm sure you have listened. நாங்களாம் எவ்வளோ உங்களை லவ் பண்ணுறோன்னு இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அண்ட் Yeah. நான் பேச வேண்டியது எல்லாம் ஆக்சுவலி நிறையா பேர் பேசிட்டாங்க. ஸோ இப்போ ஐம் வேர்ட்லெஸ். எனக்கு வார்த்தை இல்லை என் ஃபீலிங்ஸ் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு. ஸோ I'll just share a fun fact with you. என்னன்னா, இங்கே மலேசியா அண்ட் சிங்கப்பூர் வந்து இஸ் அ மல்டிரேஷியல் கண்ட்ரி. ஸோ இங்கே வந்து நாங்கள் எல்லா கல்ச்சர்ஸும் ஃபாலோ பண்ணுவோம். ஸோ சைனீஸ் கல்ச்சரில் வந்து ஆக்சுவலி ஒரு பிலீஃப் இருக்குது, ஃபெங்ஷுவைன்னு. நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு தெரியல. ஸோ இல்லையே. ஃபெங்ஷுவை வந்து என்னென்னா, இட்ஸ் சம்திங் லைக் லக் அண்ட் பாசிட்டிவ் நெகட்டிவ் எனர்ஜி பிலீஃப், லைக் yin அண்ட் yang சொல்லுவாங்களே. ஓகே. எஸ், அந்த மாதிரி ஒரு பிலீஃப். ஸோ ஃபெங்ஷுவையில் வந்து நியூமராலஜி பார்ப்போம். ஸோ நியூமராலஜியில் வந்து நம்பர் 8 வந்து இஸ் அ வெரி லக்கி நம்பர் ஃபார் சைனீஸ். ஸோ ஓகே. அவங்க வந்து எப்படின்னா எல்லாமே வந்து 8லேயே வச்சுருப்பாங்க, எல்லா கா வீடு எல்லாமே. பிகாஸ் அது வந்து ரிப்ரசன்ட்ஸ் ப்ராஸ்பெரிட்டி, வெல்த், சக்ஸஸ் அண்ட் பாசிட்டிவிட்டி. ஸோ ஓகே. ஸோ லாஸ்ட் இயர் வந்து ஆக்சுவலி என்னன்னா, இட்ஸ் 2024 சைனீஸ் கேலண்டரில் வந்து இட்ஸ் கால்ட் ட்ராகன் இயர். ஸோ ஏன்னா நீங்கள் கல்குலேட் பண்ணிங்கன்னா இட் வில் பி ஈக்குவல் டு 8. ஸோ எனக்கு வந்து அது ஒரு குட் இயராக இருந்துச்சு, ஏன்னா நானும் நம்ம 8 தான். ஸோ அண்ட் நவ் ஐம் ஹாப்பி டு டெல் யூ தட் உங்களுக்கும் அது வந்து குட்டாக மாறி இருக்கு, ஏன்னா இவ்வளோ லவ் ரிசீவ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு. ஸோ இது ஒரு ஃபன் ஃபேக்ட் உங்ககிட்ட ஷேர் பண்ணலான்னு நினச்சேன். அண்ட் நிறையா நல்லா இருந்துச்சுங்க. நிறைய விஷயம் ஐ கேன் ரிலேட் ஸோ மச் டு யூ, ஏன்னா நிறையா சேம் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது, எஸ்பெஷலி ஃப்ரெண்ட்ஷிப். நானும் அப்படி தான், ஃப்ரெண்ட்ஷிப்க்கு அன்லிமிட்டெட் லவ் கொடுப்பேன். அதனால நிறையா லவ்வும் அடியும் வாங்கியிருக்கேன். பட் ஒன் திங் ஐ கேன் ரிலேட் வித் யூ என்னன்னா, லைக் நானும் வந்து அடி வாங்கும் போது என்ன யோசிப்பேன்னா, லைக் இட்ஸ் ஓகே, லெட் தெம் பி தெம் அண்ட் லெட் மீ பி மீ, அப்படி தான் நான் யோசிப்பேன். அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வராமல் இருக்கிறது தான் ஃப்ரெண்ட்ஷிப்னு இல்லை. 1000 மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்தாலும் அந்த சேலஞ்சஸ் எல்லாமே கடந்து ஸ்டில் அந்த பாண்ட்கான ரெஸ்பெக்டும் லவ்வும் இருக்கிறது தான் ஃப்ரெண்ட்ஷிப். அண்ட் ஐம் ஸோ வெரி ஹாப்பி டு சி யோர் கோவா கேங் கேன் ஸ்டில் வைப் டுகெதர். ஒட்டுக்கா இருக்கீங்க, அது பார்க்குறதுக்கே எனக்கு வந்து ஹாப்பியாக இருக்குது, ஏன்னா இதில் வந்து உங்கள் மெச்சூரிட்டி எல்லாம் தெரியுது. ஸோ ஐம் வெரி ஹாப்பி ஃபார் ஆல் ஆஃப் யூ. அண்ட் தேங்க்யூ ஜாக் எங்களுக்காக ஓடினதுக்கு. ஏன்னா your battle in there, Thank you. you're welcome. Your battle in there was not only for you, it's for all us women out there as well. ஸோ எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு டு see that so many men also stood for you and rooted for you. ஸோ இது வந்து லைக் நான் ஒரு எம்பவர்மெண்ட், நம்ம உமன் எம்பவர்மெண்ட்க்கு ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோனாக நான் பார்க்குறேன். அண்ட் பர்சனலி நீங்கள் வந்து சொன்ன அந்த ஒரு வேர்ட், அந்த பார்த்துக்கலாம்னு சொன்ன அந்த ஒரு வேர்ட் வந்து ஒரு மந்த்ரா ஆயிடுச்சு. என்னையே வந்து லைக் இன்ஸ்பயர் பண்ணிடுச்சு, இதுக்கப்புறம் என்ன இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு. And yeah, I'm sending you all my love and best wishes for your future. Of course. Thank You're you. welcome. உங்கள் ஹியூமிலிட்டி வந்து will definitely take you places. உங்கள் ஃபேன்ஸ்க்காக நீங்கள் திரும்ப கொடுக்குற அந்த லவ் வந்து shows how genuine you are. ஸோ அண்ட் ஆல்சோ மலேசியாவில் உங்களுக்கு நிறையா ஃபேன்ஸ் இருக்காங்க, சிங்கப்பூர்லேயும் சரி. ஸோ கண்டிப்பாக இங்கே வாங்க. அண்ட் டெஃபினட்டா உங்கள் கொத்தமல்லியும் கூட்டிகிட்டு வாங்க கண்டிப்பாக. நான் தான் கொத்தமல்லி. நீங்கள் கொத்தமல்லி, சரி உங்கள் சேண்டாவை கூட்டிகிட்டு வாங்க. அம்மா கூட அம்மாவும் கூட்டிட்டு வாங்க, கண்டிப்பா அம்மாவும் கூட்டிட்டு வாங்க. உங்க மதர் வந்து ரொம்ப இன்னசென்ட்டா, ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருக்காங்க, எனக்கு அவங்க ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் என்னன்னா, இன்னொரு விஷயம் நான் உங்க கூட ரொம்ப ரிலேட் பண்ணது என்னன்னா,
நானும் ரவுடி தான் மூவி வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா இட் brought a very beautiful love in my life and also அது வந்து என் ரிலேஷன்ஷிப்க்கு ஒரு பெரிய ஒரு பூஸ்ட். ஸோ நீங்கள் உள்ளுக்கு இருக்கும்போது அந்த சாங் பாடும்போது எனக்கு ரொம்ப யூனோ லைக் டவுனாக இருக்கும்போது நீங்கள் பாடுவீங்க. அங்கே தான் வந்து நான் ரொம்ப உங்க கூட ரிலேட் பண்ணேன். லைக் என்னையே பார்க்குற மாதிரி இருந்துச்சு. ஸோ எனக்கு யூனோ லைக் லாட் ஆஃப் திங்ஸ் ரிலேட்டட் வித் யூ. ஸோ என்னன்னா சூன் ஐ வில் கெட் இன் டச் வித் யூ. ஏன்னா நான் எஸ்எம் வந்து சொல்லுங்க. எஸ்எம் சாரி இன்டரப்ட் பண்றதுக்கு. கொஞ்சம் ஃபாஸ்டா முடிக்கிறீங்களா? நிறைய பேர் இருக்காங்க. முடிஞ்சிச்சு ஆல்மோஸ்ட் முடிஞ்சிச்சு. ஸோ என்னன்னா ஜாக் soon I'll get in touch with you because I'm planning to arrange a friends meetup Malaysia and Singapore. So please கண்டிப்பா வாங்க. And ஷோர் ஷோர் whenever you feel down in future, ஒரே ஒரு விஷயம் நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன். டோன்ட் worry ஜாக், நாங்க இருக்கோம், பார்த்துக்கலாம். பார்த்துக்கலாம். ஓகே. தேங்க்யூ. அண்ட் எஸ், தண்ணியல் வந்து உங்ககிட்ட ரிகார்ட் சென்ட் பண்ண சொன்னாங்க, கேட்டதா சொல்ல சொன்னாங்க. அவங்களும் சிங்கப்பூர்ல இருக்காங்க. ஓகே. ஸோ கண்டிப்பா வாங்க. நாங்க we are waiting to receive you with so much of love. தேங்க்யூ. ஷோர் ஷோர். Thank தேங்க்யூ you. எஸ்எம். Thank you host. Thank you Jack. Love you. Take care. Bye. தேங்க்யூ. Thank you, guys. Thank